கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன நடக்கப் போகிறது? 5 கிரக பயிற்சி. 7ஆம் இடம் 8ஆம் இடம் ஏதாவது மறைஞ்சிருச்சுன்னா உடனே உலகம் அழிஞ்சு போயிடும், எல்லாம் இறந்து போயிடுவாங்கன்னு சொல்லிடுவாங்க. அதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. கன்னிராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் வரும்பொழுது விபரீத சூப்பரான பாயிண்ட்ஸ்லாம் ஏற்பட போகுது. முதல் விஷயமே என்னென்னா, புத பகவான் 6ல் மறைகிறார், 2 கூடிய சுக்கிர பகவான் மறைகிறார், 3 8 கூடிய செவ்வாய் பகவான் மறைகிறார். அதே மாதிரி உங்களுக்கு சனி ஏற்கனவே இருக்கிறார், ராகு இருக்கார். இவங்க எல்லாரும் 6ஆம் இடத்துல 1 10 கூடியவன் மறைவு, 2 9 கூடியவன் மறைவு. கான்செப்ட் என்ன? ஒன்றுனா ராசியாதிபதி 6ல் மறைஞ்சா என்ன ஆகும்? ராசி பிரச்சனை ஆகும். இங்கே தாங்க ட்விஸ்ட்டு. 3 8 கூடிய செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார், 6ஆம் இடத்துல மறைகிறார். விபரீத ராஜயோகம். செவ்வாய்லாம் உச்சமானா என்ன ஆகும் தெரியுமா? ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணு மாயா சாத்தன் மடம். ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன நடக்கப் போகிறது? 5 கிரக பயிற்சி. 5 கிரகமும் 6ஆம் இடத்தில் மறைகிறது. அரடா ஆஸ் யூஷுவல் நம்ம சுனாமி பாய்ஸ் வெல்கம். எல்லா கிரகமும் என்னன்னா இந்த இடத்துல நான் சொல்லிகிட்டே இருக்கணும். ஏன்னா நல்லது வரும்போதெல்லாம் நான் நல்லது சொல்கிறேன். 6ஆம் இடம் 8ஆம் இடம் ஏதாவது மறைஞ்சிருச்சுன்னா உடனே உலகம் அழிஞ்சு போயிடும், எல்லாம் இறந்து போயிடுவாங்கன்னு சொல்லிடுவாங்க. அதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. கன்னிராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் வரும்பொழுது விபரீத சூப்பரான பாயிண்ட்ஸ்லாம் ஏற்பட போகுது. முதல் விஷயமே என்னென்னா, புத பகவான் 6ல் மறைகிறார், 2 கூடிய சுக்கிர பகவான் மறைகிறார், 3 8 கூடிய செவ்வாய் பகவான் மறைகிறார். அதே மாதிரி உங்களுக்கு சனி ஏற்கனவே இருக்கிறார், ராகு இருக்கார். இவங்க எல்லாரும் 6ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன ஏற்படும்? நண்பர்களே, புரிஞ்சு கொள்ளுங்க. எல்லா கிரகமும் 6ஆம் இடத்துல இருந்தால் என்ன ஆகும்? எல்லா இடமும் மறைவுன்னு வச்சுக்கலாம். 1 10 கூடியவன் மறைவு, 2 9 கூடியவன் மறைவு. கான்செப்ட் என்ன? ஒன்றுனா ராசியாதிபதி 6ல் மறைஞ்சா என்ன ஆகும்? ராசி பிரச்சனை ஆகும். என்ன பிரச்சனை? அதாவது ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளுடைய உடல்நிலை அது முக்கியமாக காற்று சம்மந்தப்பட்ட, வீசிங் சம்மந்தப்பட்ட, ஆஸ்துமா சம்மந்தப்பட்ட வியாதிகள் உடையவர்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய பீரியட் எதுனா இந்த ராசிநாதன் 6ஆம் இடத்தில் மறையும் பொழுது. யூ நீட் டு பி மோஸ்ட் கேர்ஃபுல் டியூரிங் திஸ் பீரியட். நண்பர்களே, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். ராசிநாதன் 6ஆம் இடத்தில் மறைவது அத்தனை சிறப்பானது அல்ல. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, எண்ணங்கள் நிலைநிறுத்த முடியாது. மனசு ஒரு விதமாக போகாது. மனசு என்ன பண்ணும்? ஒரு விதமாக இருக்காது. ஏதாவது ஒன்று எது பின்னாடியாவது போயிட்டே இருக்கும் மனசு. திடீர்னு இது பண்ணலான்னு சொல்லுவோம், திடீர்னு அது பண்ணலான்னு சொல்லுவோம். அந்த மாதிரிலாம் பல மரம் கண்ட தச்சன் ஒரு மரமும் வெட்டான்னாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம இது பண்ணலான்னு நினைக்கிறேன், நான் புதுசாக வேறு பிஸ்னஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன், நான் ஜாயின்ட் டைப் வச்சுக்கலான்னு இருக்கேன், நான் மத்திய அமைச்சரகத்தோடு சேர்ந்து செயல்படுறேன், ஏதாவது ஒன்று பண்ணு, டெய்லி ஒன்று சொல்லிட்டே இருக்காது அப்படிங்கிற மாதிரி கன்னிராசிக்காரர்களுக்கு தினம் ஒன்று தோணும். காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு எல்லாருக்கும் அப்படி தான். சிங்கம் ஒன்று பூரப்பட்டதே, ஒரு 5 நிமிஷம் அந்த சாங் கேட்டோன்னே பாருங்கள், எனக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு தோணும். ஒரு 5 நிமிஷம் தான். அதுக்கப்புறம் அடுத்த படம் போடுங்க, மூடு மாறிடும். இட்ஸ் அ மூடு ப்ராப்ளம். இது நமக்கு என்னென்னா, வெற்றி கொடி கட்டு எல்லாருக்கும் அந்த வாழ்க்கையில் 1000 தடைக்கல்ல நானும் பண்ணி காட்டுறேன். என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறேன்னே தெரியாம தான் நம்ம பணத்தை இழக்கிறது. அதுதான் எதுக்கு இது சொல்றேன்னா, இந்த ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருக்கும் பொழுது ஒட்டுமொத்த உலகத்தையும் ஒரு ஸ்ட்ரோக்கில் ஜெயிக்கணும்னு தோணும். இப்பயே நான் எத்தனை பேர் ஜெயிக்கிறேன் பாரு, நான் பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருக்கிற பேலன்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் எதிரியாவது போட்டு அவன் தூக்கிட்டு ஓடிடுவான். இதுதான் பெரிய ப்ராப்ளம். நம்ம ஒரு வைபிள் இருப்போம், முன்னுக்கு வரணும்னு. நன்றாக புரிஞ்சுக்கணும். யாரெல்லாம் ஏமாந்து போறாங்க இந்த உலகத்தில் சொல்லுங்க. நான் ஷேர் மார்க்கெட் போனேன், ஏமாந்தேன் சார், நான் இது பண்ணேன். நம்ம என்ன சொல்கிறோம்? அட ஏமாளி, நாலாம் பத்தியா 10 வருஷமா எதுலையுமே கமிட்டே ஆகாமல் இருக்கேன் பத்தியா, நீ இருப்ப. ஏன்னா 10 வருஷமா நான் இன்னும் 15 வருஷம் இருப்பேன். ஏன்னா நீ முன்னுக்கு வரணும்னே நினைக்கல. நான் முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறதுனால தான் ஒன்றா தேடுறேன். தேடும் போது ஒன்றுலே போய் மாட்டிக்கிறேன். நிறைய மாட்டுறீங்க. நான் நிறைய வேகமாக முன்னுக்கு வந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். நன்றாக புரிஞ்சுக்கணும். அதில் நெகட்டிவாக சொல்லவே மாட்டேன். இஃப் யூ லாக் இன் டூ மெனி ட்ராப்ஸ்னா யுவர் கோயிங் வெல்னு அர்த்தம். ஏன்னா யுவர் கோயிங் இன் ரைட் ரூட். ட்ராப்லேயே மாட்டாதவன் என்னவா இருப்பான்? எதுக்குமே முயற்சி பண்ணாதவனா இருப்பான். அப்போது 6ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும்போது என்ன ஆகும்? உங்களுக்கு எண்ணங்கள் மரம் ஜாக்கிரதையாக பண்ணுங்க. 1. 2வது விஷயம், சுக்கிரன் 6ல் மறையக்கூடாது. 2 கூடையவன். அப்போ பணம் லாக் ஆகும். இருக்கிற எப்படியை உடச்சி நீங்கள் செலவு பண்ண அவசியம் இல்லை. செலவு பண்ண காசு இருந்தால் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா ஈர துணி கட்டிட்டு படுத்துக்கலாம். அவ்வளோதான், சிம்பிள். 2 கூடையவன் 6ஆம் இடத்துல மறையும் பொழுது பணம் இல்லை என்று ஒரு மைண்ட் செட்டோட வாங்க. அடுத்ததாக
3 இங்கே தாங்க ட்விஸ்ட்டு. 3 8 செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார், 6ஆம் இடத்துல மறைகிறார். விபரீத ராஜயோகம். செவ்வாயெல்லாம் உச்சமானா என்ன ஆகும் தெரியுமா? செவ்வாயெல்லாம் மறைஞ்சா அடடா சூப்பராக இருக்கும். செவ்வாய் மறைஞ்சா என்ன அர்த்தம்? செவ்வாய் உங்களுக்கு பெரிய பெரிய ப்ரமோஷன்ஸ்லாம் தரப்போகிறாருன்னு அர்த்தம். செவ்வாய் அரசு பணி. செவ்வாய்னா என்ன அர்த்தம்? அரசு பணி மட்டுமல்ல, செவ்வாய்னா உயர்ந்த படிநிலை. இதெல்லாம் செவ்வாய் தான். செவ்வாய் இருக்கின்ற இடத்துல சகல விதமான சம்பத்துகளும் ஏற்படும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, என்ன அரசு பணி மட்டும் கிடையாது, லேண்டு சம்மந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் ப்ரொமோட்டர்ஸு, சிவில் ஒர்க்ஸு, இவர்களுக்கெல்லாம் கூட மிக அற்புதமான நேரம் இந்த செவ்வாய் வர நேரம். அடுத்ததாக செவ்வாவை தொடர்ந்து என்ன 3 8 செவ்வாவை தொடர்ந்து உங்களுக்கு சனி பகவான் ஏற்கனவே 6ல் இருக்கார். நான் அடிக்கடி சொல்கிறது தான் நண்பர்களே, கன்னிராசிக்காரர்களாக ஒன்று மனசில் வச்சுக்கோங்க. என்ன அடிக்கடி சொல்கிறீங்க? இங்கே பாருங்கள், நீங்கள் யார் வேணால் என்னை எதிரின்னு நினச்சிக்கோ, எனக்கு 10 பைசாஸ் கூட கவலையே கிடையாது. ஆனால் நான் யாரை எதிரின்னு நினைக்கிறேனோ அவன் தான் எனக்கு எதிரி. நீ யாரை வேணால் சொல்லிக்கோ. இவர் பார்த்தீங்களா, இது மாதிரி இங்கேருந்து மேற்கத்திய நாடுகளில் ஒரு பிரதமர் ஒருத்தர் மேலே கோபமாக இருக்கார், இருந்துட்டு போக சொல்லுங்கள், அவர் எனக்கு எதிரிலாம் ஒன்றும் கிடையாது. நான் எதிரி நினச்சாதான் எனக்கு எதிரி, எனக்கு பகுதிக்காரன் தான் எதிரி. எனக்குன்னு சின்ன சர்க்கிள்யா, நான் யாரை எதிரி நினைக்கிறேன்னா அவனை எதிரின்னு நினைக்க விடுங்கடா. சம்மந்தம் இல்லாமல் அவர் ஒன்று எதிரியாக நினைக்கிறாரு, இவர் ஒன்று எதிரின்னு நினச்சா நினச்சிட்டு போகிறான் போ. ஸோ இப்போ நம்ம இமேஜினரி ஃபியர்ஸ் தான் நமக்கு அதிகம். உண்மையிலே உலகம் நம்மளை கண்டுக்கவே இல்லைங்கிறது தான் உண்மை. ஆனால் நம்ம நினச்சிக்கிறோம் உலகம் நம்மளை தான் பார்த்துக்கிட்டு இருக்குன்னு. இல்லை, யாருக்கும் டைம் இல்லை, உங்களை யாரும் பார்க்கல, அதான் உண்மை. 6ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது தயவு செய்து எதிரியை பழி வாங்குறேன், உங்கள் கூட உங்களை இது மாதிரி அவன் முன்னாடி வாழ்ந்து பண்ணுறேன், இது முன்னாடி பண்ணுறேன், எது முன்னாடி எதையும் பழி வாங்காதீங்க. அதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லை. 6ஆம் இடத்துல இத்தனை பேர் மறையும் பொழுது உங்களை நீங்கள் ஜெயிங்க. உண்மையான வெற்றியாளர் என்ன செய்வார்னா, சத்ருவாக எது எடுத்துக்கொள்வார்னா, சத்ருன்னா யாரு, எதிரினா யாரு, நானே எனக்கு முதல் எதிரி. கன்னிராசிக்காரருக்குலாம் ஒன்று சொல்கிறேன், 6ஆம் இடத்துல இத்தனை பேர் வரும்போது சத்ரு ஜெயத்துக்கு போவீங்க. நான் இந்த மேனேஜர் என்னோட ப்ரெசன்டேஷனை என் ப்ரெசன்டேஷன் சொல்லுவான்னு நம்பர் நான் தான் முதல்ல என்ன ஜெயிக்கணும். ஏன்னா இவன் ஒரு வீணாக போனவன், இந்த ப்ரெசன்டேஷன் எடுத்து அவன் பேரில் கையெழுத்து போட்டு கொடுப்பான்னு நான் நினைக்கல பார். அப்போ நான் தான் தப்பு. நண்பர்களே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் தான் தப்பு. நீங்கள் அப்டேட் ஆகாமல் இருக்கீங்க, நீங்கள் அடுத்த லெவல் போகாமல் இருக்கீங்க. உங்கள் 6ஆம் இடத்துல எத்தனை பேர் இருக்கும், சத்ருக்களை ஹேண்டில் பண்ண கற்றுக்கோங்க. அவன் சத்ரு உங்களுக்கு கண்டிப்பாக கெட்டு தான் பண்ணுவான். அப்போது அவனை நீங்கள் நல்லவன் நினச்சிட்டு இருந்த யார் தப்பு? நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் டைலாக் மாதிரி தான், நல்லவனாரு ஆனால் ரொம்ப நல்லவனாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி ஒரு ட்ராக்ல இருந்துக்கோங்க. 6ஆம் இடத்துல எத்தனை பேர் இருக்கும்போது எதிரிகளை வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். புதுசாக சில பேருக்கு வேலை கிடைக்கும். சில பேருக்கு புதுசாக 6ஆம் இடத்துல இருக்கும்போது ரணருணா ரோக சத்ருசாரம் வியாதி கடன் கஷ்டமெல்லாம் சரியாகும். ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க. ரொம்ப 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 நல்லா இருக்க போகிறீங்க கன்னிராசிக்காரர்களுக்கு. ஆனால் ஒன்றே ஒன்று நன்னா பார்த்துக்கோங்க, இதுதான் ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறேன். ஏற்கனவே நமக்கு 10ல் குரு, இதில் எதிரி வேறு எவ்வளோ பேர் வரான். சட்டம் தன் கடமையை செய்யும். வேலை போக போகுது, ரெடியாக இருந்தது. அதான் நெருங்கிருச்சு. ஏன்னா அந்த பிப்ரவரி மாதம் இந்த 6ஆம் இடத்துல இத்தனை பேர் வரும்போது நீங்களே சும்மா இருந்தாலும் உங்கள் சுயமரியாதையை தூண்டி எவனோ 7 போகிறான்னு தெளிவாக தெரியுது. ரைட்டு, யார் கூடயே சண்டை போட போகிறீங்க, கம்பெனியில் வேலை விட்டு போக போகிறீங்க. மார்ச் மாதம் உங்கள் வேலை இருந்தால் பார்ப்போம், அது பெரிய விஷயம். அப்படி மட்டும் இருந்துட்டிங்கன்னா மார்ச் மாதம் என்ன இந்த திருவிளையாடல் படத்தில் வர மாதிரி தான், தர்மி மாரி தான், சன்மானம் தான் சொல்லணும். ஆன்மீக பரிகாரம் சார்பாகவும் என் சார்பாகவும் நான் வாழ்த்துறேன். அப்படி மார்ச் மாதம் முடிகிறதுக்குள்ளே நீங்கள் வேலையில் இருந்துட்டிங்கன்னா, காரணம் அப்படி ஒரு சோதனை காலம் இது. ரொம்ப ரஷ் பண்ணாதீங்க. பாஸ் ஏதாவது கேட்டான்னா பாஸ் ஒரு லூஸுன்னு நினச்சிக்கிட்டு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிருங்க. பாஸை சீரியஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வேலை போயிடும். மார்ச் மாதம் தாக்கு பிடிக்கிறது கஷ்டம். அதாருங்க, திரும்பவும் சொல்கிறேன், இந்த 6ஆம் இடத்துல கிரகத்துக்கும் உயிருக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. சுனாமி பாய் சொல்கிற எந்த பதிவும் பார்க்காதீங்க. உங்களுக்கு வேலை தான் மிஞ்சி போனால் வேலையில் தான் பிரச்சனை வரும். நான் கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நபரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணு மாயா இளந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணு மாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். ஒரு தடவை ஸ்ரீமடத்துக்கு வாங்க, என்ன பாருங்கள், உங்கள் லைஃபே மாறும். உறுதியாக சொல்லுகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணு மாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.